ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆந்திராவில் உள்ள மகாநந்தி திருக்கோயில். மகாநந்தி திருக்கோயில் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள நந்தியாலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. இந்த மகாநந்தி திருத்தலத்தை சுற்றி சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் 9 நந்தி கோயில் உண்டுங்க. விநாயகர் நந்தி, கருட நந்தி, சூரிய நந்தி, சோமநந்தி, சிவநந்தி, விஷ்ணு நந்தி, பிரம்மா நந்தி, நாகநந்தி, இந்த 9 திருத்தலையும் ஒரு சேர நம்ம மொத்தமாக பார்த்துட்டு வரணும். இந்த 9 நந்தி திருத்தலங்களும் இந்த மகாநந்தியை சுற்றி தாங்க இருக்குது. இந்த 9 தலங்களும் நந்தி மண்டலம்னு அழைக்கப்படுது. இந்த நந்திங்களுக்கெல்லாம் நாயகன் யாருன்னா மகாநந்தியில் உள்ள சிவன் மகாநந்தீஸ்வரர் தாங்க. பிரம்ம நந்தி திருத்தலம் நந்தியால் ரயில்லையும் பக்கத்துலேயே இருக்குது. நந்தியால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா கோயில் ரொம்ப பக்கங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. பெரிய கோயில், அற்புதமான கோயில், நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுற கோயில். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சிவபெருமானோட எல்லா திருத்தலங்கள்லையுமே சந்நிதிக்கு முன்பாக காவலனாக அமர்ந்திருப்பவர் நந்தி பகவான். நந்தினாலே பிறரை சந்தோஷப்படுத்துகிறவர். இறைவனின் வாகனமாக விளங்கும் நந்தி தேவருக்கு சிறப்பான பொறுத்த பேர் தான் அது. பிரபஞ்சத்தின் நாயகனான சிவபெருமான் நந்திக்கு நிறைய அதிகாரங்களை வழங்கியிருக்கிற காரணத்தால் தான் அவருக்கு அதிகார நந்தின்னு பேர் உண்டு. உலகில் முதல் குருவான நந்தியிடம் அனங்கன், இந்திரன், சோமன், கந்தர்வன் உள்ளிட்ட பல தேவர்கள் வேதங்களை கட்டுறதாக ஐதீகம் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் கோயிலுக்குள்ளேயே தலை முழுகிட்டு சுவாமியை தரிசிக்கலாம். கருவறையில் மகாநந்தீஸ்வரர் மேற்கு திசையை நோக்கியிருக்காரு. சுயம்பு லிங்கன்றதுனால பக்தர்கள் அவர்களாகவே லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம். நந்தீஸ்வரர் முழுமையாக லிங்க வடிவில் இல்லாமல் பசுவோட கால்பட்டு உடைந்து புற்று வடிவில் இருக்கார். அதனால் நடுவில் இருந்து நீர் தீர்த்தமாக பெருகிய வெள்ளமாக வருகிறது. நந்தீஸ்வரர் கோயிலோட முன் மண்டபத்தில் பிரம்மாண்டமான வடிவில் இறைவனை எப்பயும் தரிசித்தவாறு காட்சி தராரு பெரிய நந்தி. திருத்தலத்தோட மூலவர் ஸ்ரீ மகாநந்தீஸ்வரர், அம்பிகை ஸ்ரீ காமேஸ்வரி. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். 9 நந்தீஸ்வரர் கோயில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் சொல்கிறேன். நந்தியாலுக்கு மேற்கே உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நாகநந்தி இருக்குது. சூரிய நந்தி நந்தியாலுக்கு கிழக்கே இருக்குது. சிவநந்தி நந்தியாலிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் காதமலா ஏரிக்கு அருகே இருக்குது. கருட நந்தி மகாநந்திக்கு மேற்கேயும், விஷ்ணு நந்தி மகாநந்திக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. சோமநந்தி நந்தியாலுக்கு மேற்கே ஆத்மகூர் அருகில் இருக்குது. விநாயகர் நந்தி மகாநந்தியில் இருக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஈவினிங்குள்ளே 9 கோயிலையும் தரிசனம் செஞ்சிடலாம். இந்த பூமியே வலம் வந்த பலனை பெற்றுடலாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில் தான் இது. நிறைய சிவன் கோயிலுக்கு போனால் நிறைய பேர் நந்தி தேவரோட ஒரு காதை மூடிட்டு ஒரு காதில் அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அறம், தூய்மை, ஆண்மை ஆகியவற்றோட அடையாளம்தான் தர்மதேவனின் வடிவத்தில் இருக்கும் நம்மளோட நந்திதேவர். நந்திதேவரை வணங்கினா எல்லா பலனும் கிடைக்கும். அவரோட கதையும் ரொம்ப அற்புதமான கதை. அதை மற்றொரு பதிவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள். போகாதவங்க நிச்சயம் போயிட்டு வாங்க. நாங்கள் போகும்போது அஹோபிலம், ஸ்ரீசைலம், மகாநந்தி எல்லாமே போயிட்டு வந்தோம். நாங்கள் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற அதே பஸ்ஸில் தாங்க நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்கேயுமே நாங்கள் போய் தனியாக வண்டி எடுத்து போகல. டைம் எடுத்துச்சு, ஆனாலும் நாங்கள் எல்லா தரிசனம் முழுமையாக பார்த்தோம். இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வர வர நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நாங்கள் ட்ரெக்கிங் போன மாதிரியே நிறைய இடம் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு இந்த அனுபவம். நீங்களும் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.